ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 12th பாஸ் பண்ணவங்க அட்மிஷனுக்கு உங்களுக்கான மார்க்கை கட் ஆஃப் மார்க்கை எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, 12th ரிசல்ட் வந்து பார்த்தா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அடுத்த கட்டமாக நீங்கள் ஒவ்வொரு காலேஜுக்கு அட்மிஷனை வந்து போடுவீங்க. இப்போதைக்கு தமிழக அரசு சார்பில் நிறையா காலேஜுக்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆர்ட்ஸாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், இந்த மாதிரி பல வகையான காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் உங்களுக்கான கட் ஆஃப் மார்க் எப்படி பார்க்குறது, அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல்ல வந்து இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. easycalculation.com. இதில் போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நிறையா இதுக்கான கட் ஆஃப் மார்க்கை தெரிஞ்சுக்கலாம். சில முதல்ல இன்ஜினியரிங் கட் ஆஃப்னு இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான கட் ஆஃப் மார்க் என்ன இருக்கணும் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ முதல்ல மேக்ஸு கேட்டிருக்காங்க. மேக்ஸில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க. நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க. கெமிஸ்ட்ரியில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க. ஃபிசிக்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னு கொடுத்துட்டு கால்குலேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான என்ஜினியரிங்கான கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் 200க்கு தான் கட் ஆஃப் மார்க் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த வகையில் இந்த வெப்சைட் மூலமாக உங்களுக்கான மார்க்கை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபார்முலா என்னத்தையும் கீழே கொடுத்துருக்காங்க. மேக்ஸு ப்ளஸ்ஸு கெமிஸ்ட்ரி டிவைட் பை 2 ப்ளஸ் ஃபிசிக்ஸ் டிவைட் 2 அதை போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கான கட் ஆஃப் என்ன அப்படின்றத உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான கட் ஆஃபாக ஆன்லைன் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்ஜினியரிங் கட் ஆஃபாக பொறுத்த வரைக்கும் 200க்கு கட் ஆஃப் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆக சொல்லியும் அப்படி தான் கட் ஆஃப் மார்க்கை வெளியிடுவாங்க. ஸோ இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் கட் ஆஃபாக கால்குலேட் பண்ணிவிட்டு என்ஜினியரிங்க்கு உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வருது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலேஜுக்கான கட் ஆஃப் மார்க் என்ன, ஒவ்வொரு கோர்ஸுக்கு என்ன கட் ஆஃப் மார்க்குன்றதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த காலேஜ் அப்ளை பண்ணலாம். ஸோ இன்ஜினியரிங் கட் ஆஃப் தான் மேக்ஸு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் மார்க் என்ட்ரு பண்ணிட்டு கால்குலேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றது ஓப்பன் ஆகிடும். ஓகே, அடுத்த கட்டமாக அக்ரிகல்ச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அக்ரிகல்ச்சரில் எவ்வளோ கட் ஆஃப் தெரிஞ்சுக்க அந்த ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிட்டு ஸோ இதில் ஒரு 4 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். முதல்ல பயாலஜி. ஸோ பயாலஜியில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க. அதுக்கப்புறம் மேக்ஸு கேட்டிருக்காங்க. மேக்ஸில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க. நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க. கெமிஸ்ட்ரி எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னு கொடுத்துட்டு கால்குலேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இன்ஜினியரிங்கான அக்ரிகல்ச்சருக்கான கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அக்ரிகல்ச்சருக்கும் 200க்கு தான் கட் ஆஃப் வந்து பார்த்தா கேட்பாங்க. ஸோ 200க்கு உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த அக்ரிகல்ச்சர் எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறது அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பயாலஜி எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க டிவைடட் பை 2 போட்டு மேக்ஸ் டிவைட் பை 2 அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி டிவைட் பை 2 ப்ளஸ் ஃபிசிக்ஸ் மார்க் டிவைட் பை 2 எல்லாத்தையுமே வந்து பார்த்தா இந்த மாதிரி டிவைட் பண்ணி உங்களுக்கான கட் ஆஃப் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரீ வெப்சைட் இருக்குது, நீங்கள் இது மூலமாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாராமெடிக்கல் படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான கட் ஆஃப் தெரிஞ்சுக்க முதல்ல மெடிக்கல் கட் ஆஃப் ஃபார் மேக்ஸ் சயின்ஸ், அதாவது மேக்ஸ் சயின்ஸ் முடித்தவங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா பயாலஜியில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க. நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க, அதில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் கேட்டிருக்காங்க, அதில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க கொடுத்து கால்குலேட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கட் ஆஃப் மதிப்பெண் வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த மெடிக்கல் கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் 200க்கு தான் கட் ஆஃப் கேட்பாங்க. இதை அப்படியே நீங்கள் வந்து 85.5 இருக்குன்னா அதை அப்படியே நீங்கள் 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான கட் ஆஃப் என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நார்மலாக வந்து பியூர் சயின்ஸுக்கு நீங்கள் பியூர் சயின்ஸாக இருக்கீங்க அப்படின்னா பாராமெடிக்கலுக்கு என்ன கட் ஆஃப் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ பாட்டனில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க. அதுக்கப்புறம் ஜுவாலஜியில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க. கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க. ஃபிசிக்ஸில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்து கால்குலேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 89.75 வந்திருக்கு. எனக்கு உங்களுக்கு எவ்வளோ செக் பண்ணி பார்த்துட்டு அதை 2ஆல் டிவைட் பண்ண அவங்களுக்கு வந்து இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோன்னு வரும். ஏன்னா வந்து பாராமெடிக்கலுக்கு 200க்கு தான் கட் ஆஃப், இதில் 100 கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, இல்லை அப்படின்னா கரெக்டாக தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு பாராமெடிக்கல் கட் ஆஃப் கால்குலேட்னு ஆன்லைனில் போட்டிங்க அப்படின்னா நிறையா இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ மதிப்பெண் எடுக்கணும் அதெல்லாம் நீங்கள் ஸோ எவ்வளோ கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, கால்குலேட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்துச்சு பாருங்கள் 200க்கு உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத இதில் மூலமாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது 100 தான் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில். பட் இதில் வந்து 200 கட் ஆஃப்க்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பயன்படுத்தி உங்களுக்கான எவ்வளோ மார்க் அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா லா கோர்ஸுக்கு வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி கட் ஆஃப் தான் இருக்க போதுங்க.
அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மற்றும் லாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் தவிர்த்து மீதி உங்களுக்கு என்ன 4 சப்ஜெக்ட் இருக்கோ அதற்கான மார்க்கை நீங்கள் கொடுத்தா போதுமானது. தமிழ் மற்றும் இங்கிலீஷில் மட்டும் விட்டுருங்க. மீதி இருக்க 4 சப்ஜெக்டுக்கான மார்க் என்ன அப்படின்றத நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ மீதி 4 சப்ஜெக்ட் அது எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மீதி 4 சப்ஜெக்ட் மார்க்கை நீங்கள் கொடுத்துட்டு அதில் போய் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கால்குலேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எவ்வளோ கால்குலேட் அப்படின்றது ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில காலேஜில் வந்து அதாவது ஒவ்வொரு காலேஜ் வைஸாக தான் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஒரு சில காலேஜில் கட் ஆஃப் 100க்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு சில காலேஜில் 400க்கு வந்து பார்த்தா கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் ஒரு வேளை 100க்கும் உங்களுக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது, 400க்கும் எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது அப்படின்றத இதில் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற அட்மிஷன் மாரி ஓவராலாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு காலேஜுமே தனித்தனியாக தான் உங்களுக்கான கட் ஆஃப் வெளியிடுவாங்க. அந்த வகையில் ஒரு சில காலேஜில் வந்து பார்த்தா 100க்கு எவ்வளோ கட் ஆஃப்னு வெளியிடுவாங்க. அதேமாரி ஒரு சில காலேஜில் 400க்கு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இந்த வெப்சைட்டில் நீங்கள் 100க்கும் எவ்வளோ உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வருது, 400க்கும் எவ்வளோ வருது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு வந்து பார்த்தா பொருந்தும். சேம் அதே மாதிரி தாங்க உங்களுக்கு லா அட்மிஷனுக்கும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் தவிர்த்து மீதி இருக்க 4 சப்ஜெக்டை நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. 4 சப்ஜெக்டை போட்டுட்டு 4ஆல் டிவைட் பண்ணால் போதுமானது. ஏன்னா மற்ற எல்லா அட்மிஷனுக்குமே வந்து 200 மதிப்பெண் கட் ஆஃப் கொடுப்பாங்க. பட் உங்களுக்கு வந்து இந்த தமிழ்நாடு அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி மற்றும் 100 மதிப்பெண்களுக்கு தான் உங்களுக்கான கட் ஆஃப் மார்க் வந்து எடுப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷை தவிர்த்து மீதி இருக்க சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. மீதி இருக்க என்ன 4 சப்ஜெக்ட்டுமே என்ட்ரு பண்ணிட்டு கெட் கட் ஆஃப் மார்க் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்துச்சு பாருங்கள். ஸோ 100 அதாவது இது 100 தான் உங்களுக்கு வந்து எடுத்துப்பாங்க. 100க்கு 90 வந்து கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு வந்து இருக்குது. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கட் ஆஃப் மார்க்கை கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்க வெப்சைட்லேயே நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க. ஸோ இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்காக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் அதேமாரி லா யூனிவர்சிட்டிக்கும் ஒரே கட் ஆஃப் தான், எந்த மாற்றமும் இல்லை. ஸோ தமிழ் மற்றும் ஆங்கிலத்தை விட்டுட்டு மீதி இருக்க 4 சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் என்ட்ரு பண்ணி உங்களுக்கான கட் ஆஃப் மதிப்பெண்ணை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதேமாரி மற்றதுக்கு பாராமெடிக்கலுக்கும் வந்து பார்த்தா வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங்கும் வெப்சைட்டில் இருக்குது, அக்ரிகல்ச்சருக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க்கு அப்படின்னு நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எந்த அட்மிஷன் வேணும் அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ ஒவ்வொரு அட்மிஷனுக்கும் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணது குறித்து நம்ம சேனலில் வீடியோ மேக் பண்ணிட்டு தான் வரும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துறதுக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அட்மிஷன் குறித்து வீடியோலாம் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கண்டிப்பாக எல்லா அட்மிஷன் குறித்தும் நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான கட் ஆஃப் மார்க்கை நீங்கள் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஒவ்வொரு அட்மிஷனுக்கும் என்னமான கட் ஆஃப் தேவைப்படும் அப்படின்றத கொடுத்து கண்டிப்பாக அப்கமிங் வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கான கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுறது அதை மட்டும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுட்டு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் அப்படின்றத நீங்கள் தெரியப்படுத்துங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.